எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவன வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தம்முடைய தமிழ் பற்று, தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தமிழ் பேராயம் என்ற அமைப்பை 2012ஆம் ஆண்டு தோற்றுவித்தார்கள். சாகித்ய அகாடமி என்ற அமைப்பு இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கெல்லாம் பாடுபடுவதை போன்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அப்படி ஒரு அமைப்பு வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் தமிழ் பேராயம் என்ற அமைப்பு. இந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக பல்வேறு தமிழ் வளர்ச்சி பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பல சான்றிதழ் வகுப்பு, பட்டய வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆலயங்கள் எல்லாம் தமிழில் அர்ச்சனை செய்வதற்காக ஒரு பட்டய வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல செவ்வியல் இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. பல அரிய நூல்கள் ஆழ்ந்த தமிழ் புலமை உள்ள அறிஞர்களால் எழுதப்பட்டு தமிழ் பேராயத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பன்னாட்டு கருத்தரங்குகள் பலவற்றை நடத்தி வருகின்றோம். இப்படி நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் தலையாய பணி என்று நாங்கள் கருதுவது ஆண்டுதோறும் 12 தலைப்புகளில் ஏறத்தாழ 20 லட்சம் பெருமானம் உள்ள விருதுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த விருதுகளை இதுவரை 3 கோடிக்கு மேலாக தொகையுடைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 101 அறிஞர் பெருமக்கள், ஆய்வாளர்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டுமன்று, வடக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு இலக்கிய அமைப்புகள், உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த தமிழறிஞர்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றார்கள். இப்படி தமிழ் அறிஞர்கள் மூலமாக தமிழ் பணியை ஆற்றக்கூடிய வேந்தர் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற மாணவர்களுடைய அறிவாற்றலை, திறமையை வெளிப்படுத்த வேண்டும், அதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும், திறமையுள்ள மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் பாரிவேந்தர் மாணவ தமிழ் மன்றம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்கள். அந்த அமைப்பிலே உருவாக்கப்பட்ட மாணவர்கள் மாவட்ட அளவில் மட்டுமன்றி மாநில அளவிலும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 7-8 கவிஞர்கள், மாணவ கவிஞர்கள் கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். பேராசிரியர் பெருமக்களே, நூல்களை வெளியிடுவது அரிதாகி வருகின்ற இந்த காலத்தில் எங்கள் பாரிவேந்தர் மாணவ மன்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட பல கவிஞர்கள், மாணவ கவிஞர்கள், எழுத்தாளர்கள் நூல்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இப்படி நம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை தந்தால் போதாது, தமிழகத்திலே உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற வேந்தர் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் சொல் தமிழா சொல் என்ற தலைப்பில் மாநில அளவிலான மகத்தான பேச்சு போட்டியை நாங்கள் வேந்தர் அவர்கள் வழிகாட்டலில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டங்களும் 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது சென்னை மண்டலம் என்றால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த மண்டலத்திலே நடைபெறும் போட்டியில் பங்கு பெறலாம். இதுபோன்று எஞ்சிய 8 மண்டலங்கள் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருக்கின்றன. அத்தனை மண்டலங்களையும் பார்த்தால் ஏறத்தாழ தமிழகத்திலே உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் பங்கேற்கின்ற விதத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த மண்டலத்தை பொறுத்தவரையில் 550 மாணவர்கள் பதிவு செய்தார்கள். ஆனால் 245 மாணவர்கள் தான் இன்று இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள். நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு பரவாயில்லை என்ற ஒரு மனநிறைவு ஏற்படுகிறது. இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால், ஒரு 2000, 3000, 10,000, 20,000 பரிசு தொகை என்றால் எல்லா மாணவர்களும் நாமும் பங்கேற்கலாமே என்று பங்கேற்பார்கள். இந்த போட்டியினுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். மாநில அளவிலே முதல் பரிசு 5 லட்சம் ரூபாய், 2ஆம் பரிசு 3 லட்சம் ரூபாய், 3ஆம் பரிசு 2 லட்சம் ரூபாய், மண்டல அளவிலே முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், 2ஆம் பரிசு 75,000, 3ஆம் பரிசு 50,000, 5 மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசு தலா 20,000. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பரிசு தொகை மட்டுமே 40 லட்சம் ஆகிறது. இந்த விழா ஏற்பாடு, மற்ற பிற செயல்கள் என்று பார்த்தால் பரிசு தொகையை விட 2 மடங்கு செலவாகும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். வேந்தரவர்களுக்கு பெரிய மனது, எதையும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு பொங்கல் விழா நாங்கள் நடத்தினோம் சில நாட்களுக்கு முன்பாக. அரை நாள் நிகழ்ச்சி தான். அதற்காக 25 லட்சம் ரூபாயை ஒதுக்கி அந்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்தார்கள். கல்லூரியிலே, பல்கலைக்கழகத்திலே உள்ள அனைத்து பேராசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றார்கள். அனைவருக்கும் விருந்து படைக்கப்பட்டது. இப்போது கூட இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று விட்டு அவர்கள் ஆளுநர் தரக்கூடிய விருந்துக்கு நிகழ்ச்சிக்கு பங்கேற்க செல்கின்றார்கள்.
அதற்கு முன்பாக என்னை அழைத்து ஒரு செய்தி சொன்னார்கள். இந்த மண்டல அளவிலே பரிசு பெறுகின்ற விருது பெற இருக்கின்ற 8 மாணவர்களையும் தனியாக அழைத்து என்னோடு அவர்களுக்கு விருந்து நிகழ்ச்சி உண்டு என்று தெரியப்படுத்துங்கள். இதே போன்று ஒவ்வொரு மண்டலமும், அது கடலூர் மண்டலமோ, தஞ்சை மண்டலமோ, திருச்சி மண்டலமோ, மதுரை மண்டலமோ, நெல்லை மண்டலமோ, கோவை மண்டலமோ, சேலம் மண்டலமோ, எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி, அந்த மண்டல அளவிலே வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை நம்முடைய செலவில் அழைத்து என்னோடு அவர்கள் விருந்து உண்ணக்கூடிய வாய்ப்பை நாம் தர வேண்டும் என்று அடுத்தடுத்து, ஏற்கனவே இது விருதே அதிகமாக தர்றான், இது போதும் என்ற மனநிறைவு இல்லாமல் மேலும் அந்த மாணவர்களை, விருது பெற்ற மாணவர்களை எவ்வாறு ஊக்கப்படுத்தலாம் என்று எண்ணக்கூடிய அந்த பெரிய மனசு இந்த பல்கலைக்கழக நிறுவன வேந்தரை தவிர வேறு எத்தனை வேந்தர்களுக்கு நாட்டில் இருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு தமிழ் ஆர்வம் பற்று மட்டுமல்ல, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில், அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கு உதவி ஊக்குவிக்க வேண்டும், அடுத்த தலைமுறையை நன்கு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. மாணவர்கள் தமிழ் பற்று உள்ளவர்களாக, நாட்டை பற்றிய உணர்வு உள்ளவர்களாக இருப்பதோடு அரசியலை பற்றிய விழிப்புணர்ச்சி அவர்களுக்கு அதிகம் தேவை என்று அவர்கள் அடிக்கடி கவலைப்படுகிறார்கள். ஏனென்றால் பல மாணவர்கள் தங்கப்பதக்கம் பெறுகிறார்கள், மாநில அளவில் பரிசுகளெல்லாம் பெறுகின்றார்கள். ஆனால் நாட்டை பற்றி, நாட்டை ஆள்பவர்களை பற்றி, அரசியல் கட்சிகளை பற்றி தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள். மாணவர்களோடு பேசும்போது அதை இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள், அந்த தெளிவு இல்லாமல் இருக்கிறார்களே என்று. அந்த தெளிவையும் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போட்டிக்கான தலைப்புகளில் நாட்டை பற்றி உண்டு, மொழியை பற்றி உண்டு, பெண்கள் மேம்பாடு உண்டு, கலை பண்பாடு உண்டு, அதோடு அரசியலும் உண்டு. அரசியலை பற்றியும் ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக ஒவ்வொரு மண்டலத்திலையும் அந்த தலைப்பு தர வேண்டும் என்று எங்களுக்கு படித்திருக்கிறார்கள். அப்படித்தான் இன்றும் இங்கே கொடுத்தோம். மாணவர்கள் கூட அரசியலை பற்றி பேசினவர்கள் நன்றாக பேசினார்கள். நான் முதல்வரானால் அரசியல் கட்சிகளும் கொள்கைகளும் என்ற தலைப்பெல்லாம் பேசினார்கள். இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக அவருடைய பேச்சாற்றல் மட்டுமல்லாமல் வேந்தர்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் நல்ல விழிப்புணர்ச்சி பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த எண்ணத்தில் தான் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த போட்டியை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய நீங்கள் நாடெங்கும் இந்த செய்தியை, நல்ல செய்தியை பரப்பினால் அடுத்தடுத்த மண்டலங்களில் அதிகமான மாணவர்கள் பங்கேற்று எங்களுடைய நோக்கம் 100 விழுக்காடு வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பேர் உழைப்பு, ஒத்துழைப்பு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி. ஆசிரியர் கரு நாகராஜன், தலைவர் தமிழ் பேராயம். தாழ்த்தப்பட்டவராக பல எதிர்ப்புகளை சந்தித்து தலித்தாக தன்னுடைய அனைத்து ஒதுக்கப்பட்டிருக்க மக்களினுடைய போராட்டங்களுக்காக தான் முன்னின்று அமைச்சராக முன்வந்திருக்கிறார். பெண்களுடைய கல்விகளுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த இந்த சமூகத்தில் இருக்கிறோம். நான் மிக பெருமையாக சொல்லுகிறேன், நம்முடைய சமூகம் தான், நம்முடைய தமிழ்நாடு தான் மற்ற எல்லா மாநிலத்திலும் காட்டிலும் பெண் கல்வியில் அதிகமான வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். GDP அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதிகமான பெண்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது தரவுகள், தைரியமாக சொல்கிறேன், இதெல்லாம் தரவுகள். அது மட்டுமல்லாமல் பெண்கள் உயர்கல்விக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், அந்த எண்ணிக்கையிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட அளவில் தமிழ்நாடு பகுத்தறிவு சிந்தனையிலும் திராவிட இயக்க சிந்தனைகளிலும் நாம் மேலோங்கி இருப்பதனால்தான் பெண் கல்வியிலே நாம் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நான் அவசியம் என்று ஏன் தெரியுமா சொல்லுகிறேன் தோழர் பெருமக்களே, மிக தைரியமாக சொல்லுகிறேன். நீங்கள் முன்னே வந்தால்தான், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் முன்னே வந்தால்தான், அவர் கல்வி பெற்றால் மட்டும்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும், அந்த தலைமுறை நன்றாக இருக்கும், அந்த சமூகம் முன்னேறும் என்பதை நான் மிக பெருமையாக சொல்கிறேன். அரசும் அரசாங்கமும் உங்களுக்கு பல்வேறு சலுகைகளை தந்து கொண்டிருக்கிறது. தைரியமாக நீங்கள் வெளியே செல்லலாம், இரவு வேலைக்கு செல்லலாம். 1091 என்ற எண்ணை அழைத்தீர்கள் என்றால் இரவு நேரத்திலும் காவல்துறை வாகனம் உங்களை அழைத்து சென்று விடும். உங்களுக்கு எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே உங்களை கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட அனைத்து அமைப்புகளும் இருக்கிறது. ஆக நாங்கள் தாராளமாக சொல்கிறோம், கிராமப்புற பெண்களுக்கு புதுமை பெண்ற திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும், உயர்கல்விக்கு வர வேண்டும். இன்று விண்வெளியில் ஒரு பெண் இருக்கிறார், ஒரு பெண் விஞ்ஞானி இருந்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் முன்னே வர வேண்டும். இந்த சமூக மாற்றம் அடைய வேண்டும் என்றால், பெரியாருடைய சிந்தனை முன்னேற வேண்டும் என்றால், நான் சொன்ன முதல் பெண் தலித் அமைச்சர் சத்தியவாணி முத்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்றால், மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் தேவதாசி முறையை அழித்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் அவர்களுடைய சிந்தனை மலர வேண்டும் என்றால், பெண்களினுடைய கல்வி, அவர்களுடைய கல்வி முறை, அவர்களுடைய கல்வி மிக சிறந்ததாக அமைய வேண்டும். அது அவசியப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். எந்த ஒரு இடத்திலுமே
கல்வியினுடைய இடைநிற்றல் பெண்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டம் தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண உதவி திட்டம். அது அனைவருக்கும் தெரிந்ததுதான். பெண்கள் உயர்கல்வி முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். திருமணம் சீக்கிரமா பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு வந்ததுன்னா அதற்கு செலவுகளுக்கு அரசு உதவித்தொகை தருகிறது, அரசு உதவித்தொகை தந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்க என்ன பண்ண முடியும்? உயர்கல்விக்காக நீங்க செல்ல முடியும். இப்படியெல்லாம் பெண்களை இந்த அரசும் இந்த அரசாங்கமும் உயர்கல்விக்கு முன்னேற்றுகிறது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளையும் சரி, தயவு கூர்ந்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புங்கள், உயர்கல்வி படிக்க வையுங்கள், பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புங்கள். பெரும் பெரும் தலைவர்கள் உருவாகி விட்டார்கள். பெண் தலைவர்களில் பெண் ஆளுமைகளாக இருக்கிறார்கள், நடுவர்களாக இருக்கிறார்கள், நீதி அரசர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் முன்னேறுகிறது. தரவுகள் இருக்கிறது. தைரியமாக பேசி இறங்கிய பிறகு என்னை நீங்கள் கேட்கலாம், தரவுகளை காட்டு என்று. தைரியமாக காட்டுவேன். அனைத்திலும் உயர்ந்து நின்று கொண்டு இருக்கிறோம். வட மாநிலங்களை தாராளமாக பார்க்கலாம். பெண்களுடைய கல்வி நிலை மிக கம்மியாக இருக்கிறது. 10ஆம் வகுப்புக்கு தேர்ச்சி பெறாத பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் உயர்கல்வியில் அனைத்து மாணவர்களுமே சென்று கொண்டிருக்கிறோம். இப்படியான அனைத்து சிந்தனைகளிலுமே நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றால் இதே சிந்தனையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதே பெரியாரிய பகுத்தறிவு சிந்தனைகளில் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்போம். பெண்களினுடைய கல்வி நிலையை முன்னேற்றுவோம். அவர்களை இந்த சமூகத்தில் சிறந்தவர்களாக, சமத்துவம் உள்ள சமூகமாக மாற்ற வேண்டும். பெண்களுக்கும் 50% இடஒதுக்கீடு என்ற ஒரு கனவை நாம் கொண்டு வர வேண்டும். பெண்களுக்கு கண்டிப்பாக இப்போது 33% உள்ளாட்சியில் அவர்கள் இடஒதுக்கீடு இருக்கிறது. இதை 50% கொண்டு வர வேண்டும். தேர்தலில் நிற்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கையும் 50% கொண்டு வர வேண்டும். ஆணுக்கு பெண் சமம் என்ற சமத்துவ சமுதாயம் இங்கே படைக்கப்பட வேண்டும் என்ற சித்தாந்தத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஏந்தி செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. பகுத்தறிவு சிந்தனை, அம்பேத்கரிய சிந்தனை, பெரியாரிய சிந்தனை, பாவலேறு பெரு